கடல சட்னிக்கு. மிளகு பட்டை, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, மிளகா, காஞ்ச மிளகா, சட்னி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். அப்படியே திப்பு எரியுது. கருவேப்பிலை, தயார் சட்னி ரெடி. ஆரி அடை செய்கிறதுக்கு ஆரி மாவு அடை. தேவையான உப்பு நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். 2 டம்ளர் மாவு போட்டுன்னுக்குறேன். 3 டம்ளர் ராகி மாவு, ஒரு 8 காஞ்ச மிளகா பொடியாக வேற எடுத்துகிட்டு போட்டுக்கணும். முருங்கைக்கீரை, வெங்காயம் நறுக்கி வச்சது, ஹெல்த்தியாக இருக்கும் ஆரி மாவு அடை. பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி. தண்ணி ஊற்றாமே அப்படியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கலக்கிட்டு அப்புறமா சுடு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணியில் பிசுக்கணும். மெதுவாக வரும். ஆரி மாவு அடை மெதுப்பாக வரணுன்னா கெட்டியாக பிசுக்காமல் இந்த நிதானத்தில் பிசுக்கணும். அவ்வளோதான். பிசுக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சுட்டு அப்புறமா செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். A few moments later. எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் தொடச்சிட்டு அப்புறமா கை நலைக்கு தண்ணி பக்கம் வச்சுக்கணும். கை நலிச்சிக்கணும். நலிச்சிட்டு உருண்டை எடுத்து தட்டிக்கணும். கையெல்லாம் நல்லா ஒரே நிதானமாக தட்டி விட்டுட்டு எண்ணெய் மேலே போடணும். இல்லைன்னா வெளியேன்னு ஆகிடும். தோசைக்காய்க்கு எண்ணெய் தொடச்சிட்டு அதுமாதிலே வச்சு அப்படியே நீவின்னு வந்தோம்னா ஒரே சரியாக இருக்கும். நல்லா வேக விடணும். திருப்பி போட்டு எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா இருக்கும். மெதுப்பு வரும்.
இது போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா. அப்பப்போ திருப்பி போடணும், ஒரே பக்கம் விட்டுட்டா தீஞ்சிரும். தேயாமல் இருக்கிறதுக்கு திருப்பி திருப்பி போட்டு அப்பப்போ மூடி வச்சு பார்த்துக்கணும். அவ்வளோதான், வெந்துக்குச்சு. ஆறு எடை ரெடி. சுட சுட சாப்பிடலாம். நல்லா வெந்து வரணும்.